செயற்கை நுண்ணறிவு பல்வேறு துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கேம்பஸ் இன்டர்வியூ எனப்படும் வளாக தேர்வு நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது. குறிப்பாக கணினி சார்ந்த பணிகளில் செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்களுக்கான வளாக தேர்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்தி நடைபெற்றது. வளாக தேர்வின் போது வழக்கமாக நிறுவனங்களின் மனிதவள பிரிவு அதிகாரிகள் மாணவர்களை தனித்தனியாக சந்தித்து கேள்விகள் கேட்டு அவர்கள் அளிக்கும் பதில்களை பொறுத்து ஆட்களை தேர்வு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மனிதவள பிரிவு அதிகாரிகள் யாருமின்றி மாணவ மாணவியர் வளாக தேர்வில் கலந்து கொண்டனர். அவர்களது கணினியுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இணைக்கப்பட்டு அதன் வாயிலாக கேள்விகள் கேட்டு பதில்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்திய அளவில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக மனிதவள பிரிவினர் யாருமின்றி வளாக தேர்வு நடத்தப்பட்டுள்ளதாக சேலம் அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் விஜயன் தெரிவித்தார். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இந்தியாவிலேயே முறையாக இப்போதான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இன்டர்வியூ சிஸ்டம் இது பண்ணி 159 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு அட்டென்ட் பண்றாங்க. இப்போ நேரடியாக ஒரு ஹெச்ஆர் மூலமா முன்னாடி உட்காந்து இன்டர்வியூ பண்றப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், ஒரு பதட்டமாக இருக்கும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர்லயே ரோபோவே அது இன்டர்வியூ கேட்குது, கொஸ்டின் கேட்குது. இவங்க இயல்பா பேசி அவங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ சிஸ்டத்துக்கு இருக்கும்னு நம்புறோம். 90% அதிகமான இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக ஈடுபட்டு வரும் நிலையில் வளாக தேர்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடைபெற்றது அவர்களிடையே வரவேற்பை பெற்றது. இதன் மூலம் எவ்வித நெருக்கடியுமின்றி வளாக தேர்வில் பதிலளிக்க முடிந்ததாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர். இப்போ காமனா படிக்கிறதுக்குமே கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி சாட்பாட்லாம் யூஸ் பண்றதுனால இப்போ ஏஐ கூட நாங்க இன்டர்வியூ பண்றப்ப எங்களுக்கு எந்த ஒரு ஃபியருமே இல்லை. நாங்க என்ன நினைக்கிறோமோ அதை ஈஸியா எங்களால கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த இன்டர்வியூ ரொம்பவே பொட்டென்ஷியலா இருந்துச்சு. கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால கொஷின்ஸ் ஒரு கொஷின் 2 கொஷின் தான் என்னால் ஆன்சர் பண்ணுற முடியும் அப்படிங்கிற இருந்த இடத்துல என்னால் ஒரு 4-5 கொஷினுக்கு என்னால் அதிகமாகவே ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. நிறையாவும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. அது நம்ம சொல்கிற எல்லா ஆன்சர்ஸுமே ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் அது கேட்டுகிட்டே இருந்துச்சு. கணினி அறிவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை மாணவர்களுக்கான வளாக தேர்வு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வாயிலாக நடைபெற்றது என்பது தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியை காட்டுவதாக அமைந்துள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.